பாதிக்கு பாதி குடுக்குறாங்கன்ற போது, அந்த வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுது. அ இங்க வந்து ஆடி மாசம் சேலு, ஆடி ஆஃபர் எல்லாம் போடுவாங்கல்ல. அது வந்து இங்க நம்பளோட தமிழ் கலாச்சாரத்துக்கு ஆடி ஆஃபர்ன்னு போடுவாங்க. அங்க வந்து பிளாக் ஃப்ரைடே. அ அங்க எப்படி சேல் நடக்கும்னா, கடைங்கள்லாம் சூறையாடுற மாரி இருக்கும். பிளாக் ஃப்ரைடே சேல் முடிஞ்சுட்டு அந்த ஸ்டோர போய் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து ஒரு ஏதோ வந்து உள்ள போயிட்டு ஒரு கொள்ள அடிச்சா எப்படி இருக்கும்? கடையே சூறையாடின மாரி இருக்கும். அப்படி நடக்கும் அங்க யுஎஸ்லலாம் பிளாக் ஃப்ரைடே சேல்ன்றது. இதே கலாச்சாரம் வந்து இப்போ ஃபுல்லாவே வந்து நம்ம மக்கள் வந்து அந்த கலாச்சாரத்த தானே இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாரின் கல்ச்சர தான் நம்ம வந்து இப்போ வந்து பெருமையா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது என்ன பண்றாங்கன்னா, கார்ப்பரேட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிளாக் ஃப்ரைடேன்ற ஒரு கான்செப்ட்ட நம்ம மேல திணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட்டு வந்து ஆன்லைன்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆஃப்லைன்லலாம் வந்து பிளாக் ஃப்ரைடேலாம் எந்த ஸ்டோர்லயும் போட்டு சேல் பண்ண மாட்டாங்க. ஆன்லைன்ல தான் இத ஸ்டார்ட் பண்றாங்க. ஆன்லைன் ஸ்டோர்ஸ் எல்லாம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? எல்லாமே வந்து Amazonஆ இருக்கட்டும், Flipkartஆ இருக்கட்டும், எல்லாமே வந்து கார்ப்பரேட்ஸ் தான். இவங்களுக்கு எல்லாமே வந்து பிராட் மைண்டா இருக்கிறதால, ஃபாரின் கல்ச்சர் எடுத்துன்னு வந்து இங்க எடுத்துன்னு உள்ள வராங்க. அப்படி வர நேரத்தில தான் பிளாக் ஃப்ரைடே சேல்ன்னு சொல்லிட்டு எல்லாமே கிரேட் இண்டியன் சேல், பிளாக் ஃப்ரைடே சேல், முதல்ல வந்து கிரேட் இண்டியன் ஃபெஸ்ட்ன்னு சொல்லிட்டு இதில போடுவாங்க. Flipkartல, Amazonல எல்லாமே. அப்படி போடுற நேரத்தில தான் பிளாக் ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் எடுத்துன்னு வராங்க. அந்த கான்செப்ட் தான் வந்து ஆஃபர். கிட்டத்தட்ட ஆடி சேல் மாரி தான். நம்ப நம்ப தமிழ் கலாச்சாரத்தில பார்த்தோம்னா, ஆடி சேல் மாரி தான் இந்த பிளாக் ஃப்ரைடே. இதில என்ன பண்றாங்கன்னா